டாபிக் என்னன்னா நியூட்டனின் மூன்றாம் விதி. இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியா தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. சரியா? ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. For every action there is an equal and opposite reaction. பட் இதுல முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, விசையும் எதிர் விசையும் இரண்டு வேறு வேறு பொருட்கள் மீது செயல்படும். ஒரே பொருள் மேல செயல்படாது, வேற வேற பொருள் மேல செயல்படும். ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இரண்டு பொருட்கள் எடுத்துக்கலாம். உதாரணம் இங்க பாருங்க. இப்படி ஒரு பொருள் A என்ற பொருள் எடுத்துக்கங்க, இன்னொரு பொருள் B அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கங்க. இரண்டு பொருட்களும் மோதி கொள்கின்றன. அப்போ இந்த பொருளானது இதன் மேல ஒரு விசையை செலுத்தும். அது FA. இந்த பொருளானது இதன் மீது ஒரு விசையை செலுத்தும். அது FB. இந்த இரண்டு விசைகளும் சமமாக இருக்கும். ஆனா ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இது என்ன சார் எடுத்துக்காட்டு, எப்படி இதை எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பறவை பறக்குது இல்லையா, நியூட்டனின் மூன்றாம் விதி. ஆச்சரியமா இருக்கா? ஆமாப்பா, பறவை ரெக்கைய கீழ் நோக்கி அழுத்தம், விசை கொடுக்குது காற்று மேல. காற்று என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி ஒரு விசை எதிர் விசையை கொடுக்கும். அதனாலதான் பறவை மேல் நோக்கி பறக்குது. சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீச்சல் அடிக்க போறோம் இல்ல, நம்ம நீச்சல் அடிக்கும் பொழுதும் நியூட்டனின் மூன்றாம் விதி தான். எப்படி சார்? தண்ணியில என்ன பண்ணுவோம்? நீச்சல் அடிக்கும் பொழுது தண்ணிய பின்னோக்கி தள்ளுவோமா? அது விசை. தண்ணி என்ன பண்ணும்? எதிர் விசை கொடுத்து ஒண்ணு முன்னோக்கி தள்ளும். இன்னொன்னு சொல்லட்டுமா? பயங்கரமா ஆச்சரியப்படுவீங்க. துப்பாக்கி சுடுறோம் இல்ல, நம்ம துப்பாக்கி சுடுறது கூட நியூட்டனின் மூன்றாம் விதி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம துப்பாக்கி சுடும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கி குண்டானது ஒரு விசையோட முன்னோக்கி பாயுதா, அதற்கு சமமான எதிர் விசையோட துப்பாக்கி என்ன பண்ணும்? பின்னோக்கி வரும். அதனாலதான் துப்பாக்கி சுடும்போது நல்ல கிரிப்பா பிடிச்சுக்குவாங்க. ரைபிள் வைக்கும் பொழுது இங்க வைப்பாங்க ரைபிள். ஏன்னா தோட்டா எவ்வளவு வேகத்துல முன்னோக்கி போகுதோ அதற்கு சமமான எதிர் விசையோடு அந்த கன் துப்பாக்கி என்ன பண்ணும்? பின்னோக்கி வரும். சரியா? அதனால ரைபிள் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது கவனிச்சீங்கன்னா, போலீஸ்காரங்க சுடும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா இங்க வச்சுக்குவாங்க. சப்போஸ் இப்படி தூக்கி பிடிச்சாங்கன்னா கை அப்படியே கலந்துட்டே போயிடும். அந்த அளவுக்கு எதிர் விசையானது இருக்கும். இதெல்லாம் நியூட்டனுடைய மூன்றாம் விதி.